நண்பர்களே, புளிக்குழம்பு கொதிக்குது. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டிருக்கிறேன். ஆமாம், இன்னைக்கு தான் சாப்பிடவே போகிறேன் 6 நாள் கழிச்சு. முந்தா நாள் ஆக்கினேன், பருப்புஞ்சோறு ஆக்கினேன், வாயிலே வைக்க முடியல, ஒரே கசப்பு. ஏன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு காவாலி ஹெச்பி பார்க்கிங்கில் வந்து நிப்பாட்டினேன். ஒரு 12:30 மணி இருக்கும். படுத்தவன் தான் காலைல எந்திரிக்கவே முடியல. அவ்வளோ ஒரு காய்ச்சலும் கைகால் வலியும் அணத்திக்கிட்டே படுத்திருந்தேன். அன்னைக்கு பகல் பூரா படுத்திருந்து, அன்னைக்கு நைட்டு பூரா படுத்திருந்து, அடுத்த நாள் 8 மணிக்கு மேலே தான் கிளம்பி மெல்ல உருட்டிட்டு 980 கிலோமீட்டர் 1.5 நாளில் வந்து சேர்ந்துட்டேன். 1.5 நாள் வந்து சேர்ந்ததில் உடம்பு அப்படியே அங்கங்கே கல்லாக வலிக்குது. இதில் வேற விஜயவாடா ஆற்று பாலத்துக்கிட்ட டயர் வெடிச்சு போச்சு. ஸ்டெப்னியும் இல்லை, ஜாக்கியும் இல்லை. ஒரு டம்மி டயர் ஒன்று கிடந்துச்சு. அதை எடுத்து டியூப்பு பிளாப்பெல்லாம் வாங்கி ஒரு 2000 ரூபா செலவு பண்ணி மாட்டி அதை அந்த டயரை போட்டுட்டு 900 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்தாச்சு. குழந்துக்கிட்டு நிற்கிது. அந்த முன்னத்தில் சாம்சங் குடோனுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி இறக்குனா இறக்குவாங்க, இல்லை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கலாம், இல்லைன்னா திங்கக்கிழமை தான் இறக்குவாங்க. திங்கக்கிழமை இறக்குனாங்கன்னா அதுக்கடுத்து செவ்வாய்க்கிழமை லோடை பார்த்து நேராக ஊர் பக்கம் கொண்டு வந்து மெதுவாக உருட்டிக்கிட்டு, சாமி ஒரு செட்டு டயர் போடு, வண்டியில் என்னென்ன வேலை இருக்கா பாரு. 6.5 மைலேஜ் கேட்குறாப்படி, 5.5 தான் கிடைக்குது. அவன் கையில் மைலேஜ் வரலைங்கிறாப்புல. நம்ம 26 வருஷமாக வண்டி ஓட்டி புரோஜனம்லாம் போச்சு. ஒரு செகண்டில் அந்த சின்ன பையன் நம்மளை வந்து இப்படி கேட்டான். சரி விடு, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். முதல் போட்டவங்க சொல்லத்தானே, உன் கையில் மைலேஜ் வரலைங்க. வண்டியில் அமுக்குலோடு அமுதுட்டு வந்து கட்டு அடிக்கலை, ஒன்றும் அடிக்கலை. சொன்னால் எங்கே கேட்குறாங்க. சாபக்கேடான தொழில். 2 நைட்டு ஒரு பகல் அணத்திக்கிட்டு படுத்திருந்தேன். வாழ்க்கையில் 2வது டைம். ஃபஸ்ட் டைமு ஜம்ஷெட்பூரில் வாந்தி இருந்து வாமிட் ஆகி, அது கூட ஒரு ஊருக்குள்ளே போயிட்டேன். அங்கே ஆள் இருந்தாங்க, அவன் மாத்திரையெல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்தான். பார்த்துக்கிட்டா இடம் இருந்துச்சு, ரூம் கொடுத்தாங்க. ரூமில் போய் ஃபேன் போட்டு படுத்து ஒரு நாள் அன்னைக்கு பூரா பகல் நைட்டும் படுத்தா நல்லா போச்சு. மாத்திரை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தா ஆள் இருந்துச்சு. காவாலி பார்க்கிங்கில் 1000 பேர் வருவான் போவேன், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அனாதை தொழில். கஷ்டப்பட்டு யார் வேணாலும் என்ன தொழில் வேணாலும் பண்ணுங்க, காலையில் போயிட்டு சாயந்தரம் வீடு போகிற மாதிரி தொழிலை பார்த்து கண்டுபிடிங்க. இது ஒன்றும் பெருசாலாம் இல்லை. 700 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்குள்ளே தான் கிடைக்கும். அது சாப்பாடு செலவுலாம் போட்டோம்னா 800 ரூபா தான் கிடைக்கும். அந்த 800 ரூபாய்க்கு உள்ளூரில் வேலை பார்த்தா கூட கிடச்சிரும். இந்த டிரைவர் தொழிலை இனிமேல் பழகாதீங்க யாரும், வேண்டாம், வேஸ்ட்டு. 40,000 கிடைக்குது, 50,000 கிடைக்குது.